Good morning, students. Hope you all are following the hand washing technique and wearing a mask when you are going outside and staying safe, isn't it? Okay. Today we are going to see the scattering of light in chapter 2 optics. Already we have to see the properties of light and dispersion of light in this lesson. Today we have to see the scattering of light. Scattering is a purpose in which electromagnetic radiation or particles reflected or diffused. ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோல பார்ட்டிகிள்ஸோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ டிஃப்யூஸ் ஆகிறதோ வந்து ஸ்கேட்ரிங், அதாவது பரவுறதுன்னு சொல்கிறது. ஸ்கேட்ரிங் ஆஃப் த லைட் இஸ் பினாமின் விச் பிரைட் rays get deviated from its straight path and straightening or obstacles like dust or gas or molecules or vapor etc. அந்த லைட் போகக்கூடிய ஸ்ட்ரைட் லைன்லேருந்து டஸ்ட்னாலேயோ கேஸ் மாலிகுல்ஸ்னாலேயோ இல்லை வேப்பர்ஸ்னாலேயோ அதோட பாதை வந்து சேஞ்ச் ஆகிறது தான் என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்? த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் சேஞ்சிங் த பாத் இஸ் deviated. ஓகே, நெக்ஸ்ட் த பினாமின் இஸ் நேம் ஃபார் இந்தியன் physicist Sir Chandrasekhara Venkata Raman, who first published observation of the affecting 1928. From this, let us see what is called as scattering of light. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சார். சர் சி வி ராமன் சொல்கிறது. இவரோட தியரி வச்சு தான் நம்ம ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்னென்று பார்க்க போகிறோம். When a sunlight enters the earth atmosphere, the atoms and molecules of the different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called as scattering of light. அதாவது சன்லைட் வந்து பூமியை நோக்கி என்ட்ராகுது. அப்படி என்ட்ராகிறப்போ இந்த எர்த்து தே ஹாவ் டு அட்மாஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம், கேஸ் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ இந்த கேஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ்னால அந்த சன்லைட்டோட ரேஸ் வந்து என்ன ஆகுது, எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் வந்து ஸ்கேட்டர் ஆகிறது தான் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் பினாமின் த பீம் ஆஃப் லைட் இஸ் ரீடைரக்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வென் இன்ட்ராக்ட் வித் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம். இங்கே மீடியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எர்த்து. அந்த எர்த்தில் பட்டு அதுக்கப்புறம் அது டைரக்ஷன் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறது தான் என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் சொல்கிறோம். த இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் இஸ் கால்டட் த ஸ்கேட்டரர். ஸ்கேட்டரர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆப்டிகல்ஸ் லைட் பட்டால் தான் அது வந்து டீவியேஷன் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்கேட்டரர். த ஹியர் எர்த் இஸ் அ ஸ்கேட்டரர். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு see the types of scattering. When beam of light interact with the constituent particles of the medium, it undergo many kinds of scattering. லைட் வந்து பார்ட்டிகிள்ஸில் அந்த மீடியம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மீடியத்தில் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறத பொறுத்து நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம், த ஸ்கேட்டரிங் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி. இனிஷியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரே வருது பார்த்தீங்களா, ஸோ அது ஒரு எனர்ஜியில் வந்துட்டுருக்கும். அந்த எனர்ஜியையும் ஃபைனலாக அது ஸ்கேட்டர் ஆகுது, எல்லா டேரக்ஷனும் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், another one is inelastic scattering. First we have to see the elastic scattering. If the energy of the incident beam of light and scattered beam of light are same, then it is called the elastic scattering. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் பீமோட லைட்டோட எனர்ஜியும் ஆஃப்டர் ஃபைனல் ஸ்கேட்டரிங்க்கு அப்புறம் கூட இருக்கக்கூடிய ரேஸோட எனர்ஜியும் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டட் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். தேர் ஆர் நாட் சேம் மீன்ஸ் தட் இஸ் கால்டட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். The energy of the incident beam of light and the scattered beam of light are not same, then it is called the inelastic scattering. Next, based on the nature and science of the scatterer, then there are different types of scattering. Scatterer என்ன சொன்னோம், ஒரு மீடியம் சொல்லுவோம். ஸோ அந்த மீடியத்தோட நேச்சர் சைஸையும் பேஸ் பண்ணி ஸ்கேட்டரிங் வந்து 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ரேலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங். Now we have to see one by one detailed. First we have to see Rayleigh scattering. Lord Rayleigh was the first to deal with the scattering of light by the air molecules. Rayleigh அப்படிங்கிறவ தான் முதல்ல லைட் ரேஸ் வந்து எப்படி வந்து ஏர் மாலிகுல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லாக்கு வந்து Rayleigh scattering பேர் வச்சாங்க. ஓகேவா? இன் திஸ் the Rayleigh scattering is more effective and shorter wavelength. Rayleigh scattering வந்து எதில் அதிக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டர் வேவ்லென்த் உள்ள லைட்டில் தான். ஷார்ட்டர் வேவ்லென்த் வாட் we have to see in the beginning, that is blue color.
Okay, so blue color தான் அதிகமான Rayleigh scattering இருக்கு அப்படினு சொல்றாங்க. This they have to explain the why clouds sky are blue color and sunset and sunrise are the red color. For this question we have to answer getting from the Rayleigh scattering. First next we have to see the Rayleigh scattering law. From the law only we will learn how the sky is blue color and sunset and sunrise are the red color. The Rayleigh scattering law states that the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. Amount of scattering is defined as S and wavelength is lambda. So S is inversely proportional to lambda power 4. According to this law, the shorter wavelength colors are scattered much more than the longer wavelength color. What is that? அதாவது என்ன அப்படின்னா இந்த லா படி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் இஃப் வேவ்லென்த் இஸ் இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இன்க்ரீசிங் இஃப் வேவ்லென்த் இஸ் டிக்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் டிக்ரீசிங் பட் ஹியர் இஸ் இன்வர்ஸ்லி that means wavelength is decreases amount of scattering increases. So the blue color having less wavelength, so wavelength கம்மியாக amount of scattering என்ன ஆகுது அதிகமாகுது, then only the sky is appear in the blue color. So when sunlight passes through the atmosphere, the blue color is scattered to greater extension than the red color. This scattering causes the sky to appear in blue color. So இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கை நமக்கு பார்க்குறப்ப ப்ளூ கலராக தெரியாது. அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து வேவ்லென்த் கம்மியாக உள்ள கலருக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ப்ளூ ஸ்கையை பார்க்குறப்போ ப்ளூ கலராக தெரியுது அப்படிங்கிறாங்க. we know the colors VIBGYOR அப்படின்னு சொல்கிறோம். in this red is the highest wavelength, blue is the lowest wavelength. next we have to see why sunset and sunrise are in red color. because red color has a highest wavelength. so from the beginning என்ன ஆகும், lowest wavelength உள்ள கலர்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர் ஆகுது. ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், நெக்ஸ்ட் இண்டிகோ ஸ்கேட்டர் ஆகும், தென் ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கேட்டர் ஆகிறப்போ விச் இஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த்னு சொல்லியிருக்கோம் ரெட் கலர். ஸோ ரெட் கலர் இஸ் ட்ராவல் இன் த லாங் டிஸ்டன்ஸ். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து எது மட்டும் தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னா ரெட் கலர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறதுனால த சன்செட் அண்ட் சன்ரைஸ் ஆர் த ரெட் கலர். அட் சன்செட் அண்ட் சன்ரைஸ் த லைட் ரேஸ் இஸ் ஃப்ரம் சன் ஹாவ் டு ட்ராவல் அ லார்ஜர் டிஸ்டன்ஸ் இன் த atmosphere than at moon. Hence most of the blue lights are scattered away and only the red color is getting least. Next we have to see the Mie scattering. Mie scattering is explained why clouds are white color. Okay, Rayleigh scattering is explained why the sky are blue color and sunset and sunrise are red color. Mie scattering is explained why the clouds are white color. Mie scattering takes place when the diameter of the scatter is similar to or larger than the wavelength of the incident light. It is also an elastic scattering. The amount of scattering is independent of wavelength. Amount of scattering அப்படிங்கிறது என்னன்னா it is the diameter of the scattering light. After the scattering the rays are going, so that diameter you have to calculate it means that is equal to the wavelength. இன்சிடென்ட் லைட்டோட வேவ்லென்த்தும் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் கூடிய டயாமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் சேமாக இருந்தது அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். ஸோ ஹியர் மீ ஸ்கேட்டரிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். மீ ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்ட் பை, இந்த மீ ஸ்கேட்டரிங் எதனால் நடக்குது அப்படின்னா pollen, dust, smoke, water droplets and another particles is lower portions of the atmosphere. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா இந்த போலன் டஸ்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதிகமாக படுறதுனால இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we have to see the Tyndall scattering. This already you have to study in your 9th standard, right? So once you have to recall, when a beam of sunlight enter into the dusty room through a window, when its path visible to us, morning we have to open the window, we have to see the bath of dust particles. சன்லைட்ஸ் வரும், அதில் சின்ன சின்ன லேஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். இது எதனால் நடக்குது அப்படின்னா அந்த சன்லைட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸும் இங்கே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் பார்ட்டிகல் ஒன்னோட ஒன்று பம்பார்ட்மெண்ட் ஆகிறதுனால we have to see the visible of the dust particles. So the scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. This Tyndall scattering only in the colloidal solution only. Next we have to see the Raman scattering. Before we have to see three scattering, that is do in the all the colors, shorter wavelength color, longer wavelength color, but Raman scattering only in the
monochromatic light only. When a parallel beam of monochromatic light passes through the gas or liquid or a transparent solid, a part of light rays are scattered. Before we have to know monoscattering light. What are the example of monoscattering? Sodium vapor lamp. So here you have to imagine sodium vapor lamp. Sodium vapor lamp is a pass through the gas. ஏதோ ஒரு கேஸ்லையோ ஒரு லிக்விட்லையோ டிரான்ஸ்பரண்ட் சாலிட்னா கிளாஸ் ஆர் லென்சஸ் அது மூலமாக செலுத்துகிறப்போ பார்ட் ஆஃப் லைட் ரேஸ் ஆர் ஸ்கேட்டர்டு. பாதியில் ஏதோ ஒரு பாதி மட்டும் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The scatter light contains some additional frequencies other than that of the incident frequency. This is known as Raman scattering or Raman effect. இப்படி ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரேயோட ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் called as Raman scattering. So what is Raman scattering means? The Raman scattering is defined as the interaction of light ray with the particles of pure liquids or transparent solid which leads to a change in wavelength or frequency. டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேட்டரிங் லைட்டோட வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா ராமன் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட் we have to see the Stokes lines and anti-Stokes lines. The lines having the frequency lower than the incident frequency, that is called Stokes lines. The lines having the frequency higher than the incident frequency, that is called anti-Stokes lines.